ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மான் கோஸ் சேனல் அண்ட் திஸ் இஸ் அவர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தீங்க பார்த்தீங்கன்னா, ஹேஷ் மாப்லாம் என்ன பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அரே லிஸ்ட்டுக்கான யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாவாவில் அரே எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சைஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த சைஸை தாண்டி நம்மளால ஒரு எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு அரே லிஸ்ட் அப்படின்ற கலெக்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க நம்ம ஜாவா கலெக்ஷன்ஸில். அரே லிஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைனமிக் எலமெண்ட்ஸ் ஆடிங். ஓகேங்களா? அரே மாதிரி ஒரு சைஸே டிஃபைன் பண்ணாமல் நான் எத்தனை எலமெண்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதுதான் அரே லிஸ்ட்டுக்கான ஒரு டெஃபினிஷன். இப்போ அரே லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக் அரே இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அரே லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்காக தான். அரே லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எல்லா வகையான ஆப்ரேஷன்ஸுமே அரே லிஸ்ட்ல வந்துட்டு பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ லிங்க் லிஸ்ட்டுக்கான நம்ம தேரியுமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ லிங்க் லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா. தெரில அப்படின்னா லிங்க் லிஸ்ட் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா லைக் சீக்வன்ஷியல் ஆர்டர் தான். உங்களால் டேரெக்டாக அரேஸ் மாதிரியோ இல்லை அரே லிஸ்ட் மாதிரியோ டேரெக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஹெட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஹெட்ன்ற ஒரே ஒரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோடு மட்டும் தான் நம்ம கையில் இருக்கும். நம்ம அதை வச்சு தான் என்டையர் லிங்க் லிஸ்ட்டுமே ட்ராவல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்க் லிஸ்ட்டோட நீங்கள் கோடை பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டுக்கான கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டு, டேட்டாக்கும் நெக்ஸ்ட் எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டு, கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் லாஸ்ட்டுக்கு, இன்சர்ட் ஃபஸ்ட்டுக்கு, ரிமூவ் லாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மெத்தட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுதணும் அப்படின்னா, நம்ம லீக் கோட் சால்வ் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை கம்பெனிஸில் ஏதாவது நம்ம கோட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா, அதோட கோடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாக மாறிடும். அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஜாவாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் அப்படின்ற கலெக்ஷனே கொண்டு வந்திருக்காங்க. லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் அ பேசிக் திங். ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ் வரக்கு முன்னாடி அதோட பேசிக்கான லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கணும். யாருக்குமே லிங்க் லிஸ்ட்டோட டேரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டிங்கன்னா கலெக்ஷன். ஸோ லிங்க் லிஸ்ட் கலெக்ஷனை வச்சு நம்ம லிங்க் லிஸ்ட்டில் பண்ணக்கூடிய எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ஸுமே நம்ம வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒரு யூஸ் கேஸில் பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் இட்ஸ் லைக் அண்ட் அரே ஒன்லி தான். அரே லிஸ்ட் மாதிரி தான் லிங்க் லிஸ்ட்டும். ஆனால் ஆக்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ அரே லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைனமிக் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வேணால் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா சைஸே கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பட் ஆனால் என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, ஸோ 5, ஸோ எப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே போக முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட். இதுக்கு நம்ம இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்ட்டு கிடையாது. ஸோ ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அரே லிஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இதை இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 3 நோடு மட்டும் போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் லிங்க் லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இன்டர்னல் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 3 இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நோட்ஸ் வந்துட்டு பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பார்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் நோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லிங்க் லிஸ்ட்டில் என்னென்னலாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவர்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு. இந்த ஆடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி தேர்டாக என்ன பண்ணீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ரிமூவ் பண்ணலாம், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடிலே ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. பட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டில் இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் லீக் கோட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் லிஸ்ட்டோட டெஃபினேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம லிங்க் லிஸ்ட்டை வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி லிங்க் லிஸ்ட்டை வந்துட்டு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் லிங்க் லிஸ்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் மேனிபுலேஷன் பண்ண முடியும். ஆனால் பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு லிங்க் லிஸ்ட்டை அரே லிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ அதை நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம்.
இல்ல எனக்கு வந்துட்டு எனக்கு மிடில் ரிமூவ் பண்றது, இல்ல மிடில் இன்சர்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் நான் லிங்க் லிஸ்ட் மேனிபுலேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, ஸோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஒரு தனி வீடியோ எடுத்து பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்டோட ஓவர்வியூ. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வச்சு எப்படி பண்ண போறோம் ஸோ அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கலெக்ஷன்ஸ் வச்சு இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த மாதிரியான மெத்தட்ஸ், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி கலெக்ஷன்ஸ் வச்சு போடலாம் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பாட்டுக்கு போயிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் டிஃபைன் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் லிஸ்ட் வச்சு அரே லிஸ்ட் டிஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம அரே லிஸ்ட்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லிங்க் லிஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். இது என்ன பேக்கேஜ்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இட்டில் பேக்கேஜில் தான் வருது. இப்போ அரே லிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, டிஃபைனிங் தி டிஃபைன் கிடையாது, டிக்ளேரிங் தி அரே லிஸ்ட். அரே லிஸ்ட் எப்படி டிஃபைன் டிக்ளேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட் ஆஃப் டைப் இன்டீஜரு வேரியபிள் எல்எஸ்டி ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகேங்களா? இந்த இன்டீஜர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரே லிஸ்டோட டைப். ஓகேங்களா? அதாவது நம்ம என்ன டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்றது. இப்போ எப்படி எலமெண்ட்ஸ் ஆட் பண்றதுன்னா, ஆடிங் எலமெண்ட்ஸ் டு தி அரே லிஸ்ட். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அந்த அரே லிஸ்டோட பேரு டாட் ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ நான் இந்த சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டிஃபைனே பண்ணல, பட் ஆனால் என்னால் எத்தனை எலமெண்ட் வேணால் ஆட் பண்ணிட்டே போக முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் எத்தனை எலமெண்ட் வேணால் ஆட் பண்ணிட்டு போகலாம். இப்போ இதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்திருக்கும். ஸோ இந்த அரே லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சைஸே டிஃபைன் பண்ணல. நோ சைஸ் இஸ் டிஃபைன், இட்ஸ் டோட்டலி டைனமிக் ஹியர். ஓகேங்களா? இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணி வச்சு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆட் பண்ண எல்லா அரே எலமெண்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்துட்டு பேசிக்காக எப்படி ஆட் பண்ணுறதுன்ற மெத்தடு. ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்படி ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெத்தட் இருக்கு. ஆடிங் எலமெண்ட்ஸ் இன் தி ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்டேட் ஆடுன்னு ஒரு மெத்தடில் இதில் வந்துட்டு நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். நம்பர் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இண்டெக்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது 0th இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது 1, இது 2, 3. இப்போ நம்ம வந்துட்டு 4th இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 4th இண்டெக்ஸ்னா நான் என்ன பண்ணுறேன், 500 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 பிரிண்ட் ஆயிருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான இண்டெக்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, மாடிஃபையிங் தி அரே லிஸ்ட் அட் தி ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ். ஓகேங்களா? எப்படி மாடிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்எஸ்டி டாட் செட்டு இதுவுமே 2 பேராமீட்டர் வாங்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது பார்த்தீங்கன்னா 4th இண்டெக்ஸில் 500 ஆட் பண்ணுமா, இந்த 4th இண்டெக்ஸில் 500 ஆட் பண்ணதை நான் வந்து 600 மாற்றுறேன் அப்படின்னா 4, 600 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மாடிஃபை ஆயிரும். பார்த்தீங்களா? இந்த 500 அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 மாடிஃபை ஆயிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 600 ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எல்எஸ்டி அரே லிஸ்ட்டுக்கு எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறேன்னா, ரிமூவிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி அரே லிஸ்ட். இது எப்படின்னா எல்எஸ்டி டாட் ரிமூவ், இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 4th இண்டெக்ஸில் தான் 600 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 600 அப்படின்ற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிமூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி சைஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஃபைண்டிங் தி சைஸ் ஆஃப் தி அரே லிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் ஆஃப் நம்ம எல்எஸ்டி டாட்
சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துடும். ஓகேங்களா, இதை வந்துட்டு நியூலைன் எல்லாம் கொடுத்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அரை லிஸ்டோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன மெத்தட் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டேன்னா, இப்போ ஒரு சில எலமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல 600 வச்சுருக்கோம். எல்எஸ்டி டாட் ஆட் ஆஃப் 1 கொடுப்போம். 50 எல்எஸ்டி டாட் ஆட் ஆஃப் ஒரு 25 அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ இந்த அரே லிஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்சார்ட்டட் இருக்கும். ஓகேங்களா, இந்த அரே லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அன்சார்ட்டடாக இருக்கா. இந்த அரே லிஸ்ட்டை வந்துட்டு எப்படி ஷார்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா. இது எப்படி ஷார்ட் பண்ணலாம்னா, ஷார்ட்டிங் தி அரே லிஸ்ட் ஒன்றும் இல்லை, கலெக்ஷன்ஸு டாட் ஷார்ட் ஆஃப் அந்த இதை பேரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ், சாரி இங்கே ட்ரிபிள் எல் போட்டேன், அவ்வளோதான். இப்போ இந்த அரே லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. புரியுதா எப்படி ஷார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் தான். ஸோ நீங்கள் கோட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ இந்த அரே லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, செக்கிங் whether the element present in the array list or notனா ஒன்றும் இல்லை, நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். system டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln ஆஃப். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இந்த அரே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 300 இருக்கான்னு செக் பண்ணுவோமா. எல்எஸ்டி டாட் கண்டைன்ஸ் ஆஃப் 300. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 300 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூன் பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த 300 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இல்லாத எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன மெத்தட் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம், ஆட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெட்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் an எலமெண்ட், கெட்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் a பர்டிகுலர் எலமெண்ட் in the array list. ஸோ இது எப்படி கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln இண்டெக்ஸ் எப்படி கெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ இந்த 300 அப்படின்ற எலமெண்ட்டோட இண்டெக்ஸை கெட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 300 அப்படின்ற எலமெண்ட்டோட இண்டெக்ஸை நான் கெட் பண்ணணும் அப்படின்னா டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நான் கெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 300 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5, அதாவது 300 அதாவது 5th பொசிஷனில் இருக்குது. இதே நீங்கள் இல்லாத ஒரு எலமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -1 பிரிண்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த எலமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1 பிரிண்ட் ஆயிருக்கா. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஃபைனலாக எப்படி இந்த லிஸ்ட்டை கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாம். கிளியரிங் தி அரே லிஸ்ட், இதுக்கு ஒன்றும் இல்லை, எல்எஸ்டி டாட் கிளியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டே இருக்காது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அரே லிஸ்ட் எம்டின்னு வந்துருச்சா. ஸோ அவ்வளோதான் கைஸ், அரே லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் இவ்வளோ தான். ஸோ இந்த கோட் வந்துட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு ஃபைலில் நம்ம வந்துட்டு அடுத்த லிங்க் லிஸ்ட்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். code.txt அப்படின்ற ஃபைலில் வந்துட்டு போடுவோம். code.txt. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு சேவ் ஆயிடுச்சு. இதை டெலிட் பண்ணிட்டு நம்ம இப்போ லிங்க் லிஸ்ட்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். நான் கிளியர் பண்ணாமே இருந்திருக்கலாம். ஸோ ஓகே, அதே மாதிரி லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த பேக்கேஜில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த யூட்டில் பேக்கேஜில் தான் வருது. ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். ஸ்டார் அப்படின்ற பேக்கேஜில் வருது. ஸோ லிங்க் லிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிக்ளேரிங் தி லிங்க் லிஸ்ட். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, லிங்க் லிஸ்ட்டு
இதுக்கும் பேர் எல்எஸ்டின்னு வச்சுப்போம். லிங்க் லிஸ்ட் ஆஃப் டைப் ஓகேங்களா. இப்போ இன்டீஜரே போடுவோம். லிங்க் லிஸ்ட் ஆஃப் டைப் இன்டீஜரு எல்எஸ்டி ஈக்குவல் டு நியூ லிங்க் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த எல் வந்துட்டு கேப்ஸில் இருக்கணும். ஸ்மாலில் போட்டேன். ஸோ ஓகே இட் லுக்ஸ் ஃபைன் நவ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எப்படி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆடிங் தி எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி தான் எல்எஸ்டி டாட் ஆட் ஆஃப் நம்ம என்ன கொடுக்கலாம், 100ன்னு கொடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் இது நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோம். எல்எஸ்டியை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 100ன்னு வரும். அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ண தேவையில்லை. இப்போ 100 வந்துருச்சா. ஸோ இப்போ இங்கே நீங்கள் ஆட் பண்ணுறது எல்லாமே எப்படி ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட் லாஸ்ட் ஓகேங்களா. ஆட் லாஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் எதை ஆட் பண்ணாலுமே எல்லாமே கடைசியில் தான் ஆட் பண்ணிட்டு போகும். சிம்பிளாக நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வந்துட்டு ஆட் ஆகிட்டே போகும். இப்போ 100 200 300 வந்துருச்சா. இப்போ நான் வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஆடிங் எலமெண்ட்ஸ் at the starting of the linked list. இது எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு 50 ஆட் பண்ணணும்னு வைங்களேன். எல்எஸ்டி டாட் ஆட் ஃபர்ஸ்ட் ஆஃப் 15 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 15ன்றது ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா இங்கே வந்துட்டு உங்களுக்கு 15 பிரிண்ட் ஆயிடுச்சா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆடிங் எலமெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி டாட் ஆட் லாஸ்ட் ஆஃப் இப்போ நம்ம கடைசி எந்த எலமெண்ட்ல ஸ்டாப் பண்ணோம்னா 300 ஸ்டாப் பண்ணோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் 400. ஸோ இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 400 வந்துருச்சா. இப்போ நம்ம எடுத்து பண்ணலாம் எப்படி எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ ரிமூவிங் எலமெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்கு. எப்படின்னா எல்எஸ்டி டாட் ரிமூவ் லாஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரிமூவிங் எலமெண்ட் அட் தி ஸ்டார்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டுக்கு என்னன்னா எல்எஸ்டி டாட் ரிமூவ் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு பாப் அப்படின்ற மெத்தட் இருக்கும். நம்ம ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பாப் மெத்தட் ஓகேவா. பாப் மெத்தட் இருக்கு. இந்த பாப் மெத்தட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ்ஸ் எலமெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி லிங்க் லிஸ்ட் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை எல்எஸ்டி டாட் பாப்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் கடைசி எலமெண்ட் ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 200 300 அப்படின்றது மட்டும் தான் இருக்கு. ஓகே சரி, நம்ம இப்போ ரிமூவ் ஃபர்ஸ்ட் கொடுத்தக்கப்புறம் நம்ம ஓகே நம்மளுக்கு லிஸ்ட் அட் பாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன அதாவது எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் இருக்க எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ ஓகே இட் லுக்ஸ் ஃபைன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த பாப் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்க எலமெண்ட்டை தான் ரிமூவ் பண்ணோம். நான் வந்துட்டு எண்டிங்கில் இருக்க எலமெண்ட்னு சொல்லிட்டேன். ஸ்மால் மிஸ்டேக். இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த பாப் எலமெண்ட் என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பாப் எலமெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 200 300 இருக்கா. இந்த பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஸோ நான் வந்துட்டு எண்டிங்னு சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சா. ஸோ இந்த பாப் ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க எலமெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எண்டிங்னு சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப் இஸ் யூஸ் டு ரிமூவ் த ஸ்டார்ட் எலமெண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டோட மெத்தட்ஸு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அரே லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுமே பார்த்துட்டோம்.
ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கரஸ்பாண்டிங்கான லீக் கோட் ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே காய்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் லிஸ்ட் ப்ளஸ் அரே லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லீக் கோடில் ஒரு ஈஸியான ப்ராப்ளம் எடுத்து ஸோ போத் அரே லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம இதிலேயே நான் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லிங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும் அரே லிஸ்ட்டாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். என்ன லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிமூவ் ஃபஸ்ட்டு ரிமூவ் லாஸ்ட்டாக அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ பட் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் தான். பட் ஆனால் லிங்க் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் இருக்குது. இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஸோ நான் வந்துட்டு லிங்க் லிஸ்ட்டை அரே லிஸ்ட் கலெக்ஷனோடய நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பன் பண்ணி இந்த வீடியோ நான் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இந்த ஃபிஷ் பஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துட்டாங்க. நம்ம அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டைப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லிஸ்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றில் அரே லிஸ்ட் தான். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஃபிஷ் பஸ்ன்ட்டு வந்துட்டு அலோகேட் பண்ணிக்கோங்க. இப்போ அதாவது இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ஆலையும் 5ஆல டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா ஃபிஷ் பஸ்ஸை வந்துட்டு அப்பன் பண்ணுங்க. அதே மாதிரி இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா ஃபிஷ்ஷை வந்துட்டு அப்பன் பண்ணுங்க. அதே மாதிரி இண்டெக்ஸ் வந்துட்டு 5ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா பஸ்ஸை வந்துட்டு அப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஸ்ட்ரிங்கே அப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ட்ரை ரன் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு புரியும். இந்த 1 2 ஃபிஷ்ன்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம இதே வந்துட்டு எடுத்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிட்டாங்க அரே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அரேல எல்லாமே ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. 1 கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1 வந்துட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த 1 வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அவுட்புட். ஸோ இவங்க நம்மளுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா என் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா அதாவது என் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எண்ணை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஐட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எண்ணை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணிட்டு நம்ம அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு செக் பண்ணி நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ என் வந்துட்டு 3 கொடுத்துட்டாங்களா, இப்போ என்ன நம்ம எப்படி பண்ணலாம், 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பண்ணுவோம். இப்போ டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை அப்படியே பண்ணுவோம். இல்லை இன்கேஸ் டிவிசிபிள் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம வந்துட்டு என்ன வருதோ அப்படியே நம்ம வந்துட்டு அப்பன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், எண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணுறோம், 1 வந்துட்டு வருது. 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸில் டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே என்ன ஆகுது, 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ஆலையும் 5ஆலையும் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. 1 வந்துட்டு 3ஆலையும் டிவிசிபிள் ஆகாது. 1 வந்துட்டு 5ஆலையும் டிவிசிபிள் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அதாவது அந்த இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ண அந்த நம்பரை நம்ம அப்படியே ஸ்ட்ரிங்காக வந்துட்டு அப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு அரே லிஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால் என்ன பண்ணிடுறேன், இந்த 1 வந்துட்டு நான் அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்காக என்ன பண்ணிடுறேன், அப்படியே ஆன்சரில் அப்பன் பண்ணிடுறேன். அடுத்து 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 இருக்குது. இப்போ நான் 2 என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த 2 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகாதா 5ஆல் டிவைட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. 5ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அப்போ இதுலுமே எதுவும் டிவைட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ அடுத்து வந்துட்டு 3ன்ற எலமெண்ட் வருது. ஓகேங்களா? இப்போ 3ன்ற எலமெண்ட் வருது. ஸோ இப்போ இந்த 3ன்ற எலமெண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 3 வந்துருச்சா. இப்போ இந்த 3 வந்துட்டு டிவிசிபிள் வித் 3 and 5 கேட்குறாங்க. ஆனால் இங்கே 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. பட் ஆனால் 5ஆல் டிவிசிபிள் ஆகல. ஸோ இப்போ அதனால் வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ இந்த எலமெண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ 3 வந்துட்டு 3ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆகுது. ஸோ அப்படி டிவிசிபிள் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபிஷ்ன்ற ஸ்ட்ரிங் அப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே என்ன பண்ணலாம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஃபிஷ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரில் அப்பன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா 1 2 ஃபிஷ், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 ஃபிஷ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கரெக்டாக வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி கோட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கோடிங் என்ன பண்ணிடலாம், நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் டைப்பு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கு ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் தான். அரே லிஸ்ட் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் போட்டுட்டு
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, கிரியேட்டிங் ஏ லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணலாம்னா லூப் த்ரூ தி ரேஞ்ச் ஃபார் int I equal to 1, I less than or equal to n, I plus plus. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த I வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ I வந்துட்டு மாடுலோ 3 equal to 0 and I மாடுலோ 5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, அதாவது 3 ஆலையும் 5 ஆலையும் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட்டில் என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஷ் பஸ்ன்னு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபிஷ்ஷு பஸ். ஓகேங்களா, அடுத்த கண்டிஷனில் எல்சிஃபில் 3 ஆல மட்டும் டிவிசிபிள் ஆச்சுன்னா என்னன்னு போட சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ வந்துட்டு 3 ஆல மட்டும் எனக்கு டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அப்போ அந்த கேஸில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஷ்ன்னு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆல மட்டும் டிவைட் ஆச்சு அப்படின்னா ஐ மாடுலோ 5 ஈக்குவல் டு 0, 5 ஆல மட்டும் டிவைட் ஆச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, பஸ்ன்னு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைல பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த நம்பரை அப்படியே ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், வந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கை எப்படி மாற்றலான்னு பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங்கு டெம்ப்பு நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்பர் என்ன பண்ணலான்னா, ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் இருக்கு, இன்டீஜர் டாட் டூ ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இந்த டூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக மாறி இருக்கும். ஓகேங்களா, ஸ்டோரிங் தான் இன்டீஜராஸ் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், அப்படியே அந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி நம்மளோட ரிசல்டன்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு போட்டுருவேன். ஓகேங்களா, இப்போ ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன், நம்ம எல்லா ஐட்ரேஷனுமே முடிஞ்சிருச்சு, ஆன்சர் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் கமெண்ட்ஸ் போடல அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஃபெல்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ இட்ஸ் அ பேசிக் கான்செப்ட். அவ்வளோதான், நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், லூப் பண்ணிட்டோம், எல்லா கண்டிஷன்ஸும் செக் பண்ணிட்டோமா, 4 கண்டிஷனுமே செக் பண்ணிட்டோம், லிஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணி கொடுத்து பார்ப்போம். நம்ம சப்மிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ராப்ளமை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அரே லிஸ்ட்டு லிங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லைன்ட்டு. ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த அரே லிஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், நான் லிங்க் லிஸ்ட்டுன்னு போடுறேன். ஓகேங்களா, ஸோ லிங்க் லிஸ்ட்டுன்னு போட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஏன்னா அரே லிஸ்ட்டுக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். நீங்கள் நம்ம சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ சப்மிட் கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கோடில் ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அரே லிஸ்ட்டும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ் கேன் பி ஆடட் அண்ட் ரிமூவ்டு. அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் கேன் பி ஆடட் அண்ட் ரிமூவ்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே யூஸ் கேஸ் தான் கரெக்டாக. ஸோ இப்போ அது ரெண்டுமே ஒரே யூஸ் கேஸாக இருக்கங்காட்டி ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு வந்துட்டு அரே லிஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக கோட் ரன் ஆக போகுது. பட் ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அரே லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ஹேஷ் மேப் கான்செப்டோட பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஹேஷ் செட்டு, ஹேஷ் மேப்பு, ஸோ அரே லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அரே ஸ்ட்ரிங்ஸ் பேஸ் பண்ணி நம்ம லீட் கோட் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போக போக அரே லிஸ்ட்ல, அதாவது அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மேத் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ மேப்பு, ப்ரியாரிட்டி கியூவு, ஸோ அந்த மாதிரியான ஸோ விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, சைட் பை சைடாக நம்ம அதையுமே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை கைஸ்.